கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலோட மார்ச்சரி வந்து காட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி வெளியே நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. மார்ச்சரிக்குள்ள ஒரு 32 வயசு பையன் இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையன் எந்திரிச்சு, யாரா என்ன யாரா இங்கே கூட்டு வந்தது, எனக்கு யாரா இந்த ட்ரெஸ்ஸை போட்டது, என்னடா டேக் எல்லாம் குத்தி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். பட் எவ்வளவோ முடியல. வெளியே நின்று அழுதுட்டு இருக்கிறது அந்த பையனோட ஃபேமிலி தான். இப்போதான் அந்த மார்ச்சரிக்குள்ள ஒரு நர்ஸ் வராங்க. அவனும் பேசிக்கிட்டே இருக்கான், அவங்க பேசவே மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் என் வேலையை என்னை பார்க்க விடு, ஃபர்ஸ்ட் உன் இடத்துல போய் உட்காரு அப்படி சொல்லி மிரட்டிடுறாங்க. அவனும் அமைதியாக போய் அங்கே உட்காந்துறான். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டேக் ஏன் கழட்டின, உன்னை யார் இதை கழட்ட சொன்னா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ இறந்துட்ட, அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவன் கத்திட்டே இருக்கான். பக்கத்துல இருந்து ஒரு போனா எந்திரிச்சு உட்காந்து, அடே நீ செத்து போயிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க, இன்னும் கத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு இவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பதான் அந்த நர்ஸ் கிட்ட, எனக்கு வெறும் 32 வயசு தான் ஆகுது, எனக்கு சாகர வயசெல்லாம் இல்லை அப்படி சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்றதுனால சரி வா அப்படி சொல்லி ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு இவனை ஒரு கேலக்ஸி மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனது ஒரு அக்ரிமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ஸ்பின்னிங் வீல் மாதிரி இருக்கு, அந்த வீலை சுத்த சொல்றாங்க. இவனும் சுத்தினா அதுல நம்பர் 3 வருது. அந்த நர்ஸும் இன்னொரு பேயும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு அகைன் 3 நாள் டைம் தரேன், உனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ அப்படி சொல்லி டைம் தராங்க. இவனும் சரின்னு சொல்லி அங்க வந்து ஒத்துக்கிட்டு அகைன் அந்த ஸ்ட்ரெச்சர்லயே படுக்கிறான். அகைன் அவனோட லைஃபுக்கே போறான்.